வணக்கம் வணக்கம். போக்குவரத்து போக்குவரத்து வகைகள். போக்குவரத்து இப்போ நாம ஒரு இடத்துல இருந்து இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போறோம், அப்புறம் வேலைக்கு போறோம்னா நடந்தே போறோமா? எப்படி போறோம்? பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், அப்படி இல்லைன்னா கப்பல்ல போறோம். தண்ணியா இருக்கும் இல்லையா, கடல் வழியா போறோம். அப்புறம் வான் வழியா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம். சரியா? அப்ப அதை இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? இந்த படம் பாருங்க. போக்குவரத்து வகைகள். முதல்ல நிலவழினா நிலம். நம்ம நடக்கிறோம்ல, அதுல என்ன போவோம்? அது ரெண்டா பிரிச்சிருக்கு. சாலை வழி, அப்புறம் ட்ரெயின் போகல, இருப்பு பாதை வழி. ட்ரெயின் எல்லாம் போவோம்ல, இப்போ பஸ் போற கீழே போகுதுன்னா மேல இப்ப ட்ரெயின் எல்லாம் போகுது. அதனால நிலவழி ரெண்டு வகையா இருக்கு. அடுத்தது நீர் வழி. நீர்னா நீர், கடல்ல கப்பல் போகுது. வான்வழி விமானம் போகுது இல்லையா, வான்வழி. சரியா? இப்ப நான் படம் காமிக்கிறேன். இது பஸ் போதா நிலவழியில, சாலை வழி. அடுத்தது இது ட்ரெயின் எங்க போகுது, எங்க இருக்கு? ட்ரெயின் இருக்கா. ட்ரெயின் இருப்பு பாதை. அடுத்தது நிலவழி, கப்பல், நீர்வழி கப்பல்ல. அப்புறம் படகு தெரியுதா? அடுத்தது இது ஒரு படகு. சரியா? அப்புறம் வான்வழி, அப்புறம் ஹெலிகாப்டர். இதெல்லாம் இருக்கா. வானம் வழியா போகுது. ஒன்னொன்னா பார்த்துட்டோம் இல்லையா? இது தண்ணியில போறது. சரி, அப்புறமா எழுத்த கூட்டி சொல்றேன். இப்போ சொல்றேன் திரும்ப. போக்குவரத்து வகைகள் பிரிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நிலவழி தான். நிலவழி தரையில நடக்கிறோம்ல, அது ரெண்டு தடையா போட்டிருக்கு. சாலை வழி, சாலையில பஸ், ஆட்டோ, காரு, வேன் எல்லாம் போகுது. சாலை வழி. இருப்பு பாதை வழி ட்ரெயின் போகுது. இப்ப சாலையிலேயே கீழே ட்ரெயின் போகும், மேல பஸ் போகும். அப்படியே இருக்கு. சென்னையில எல்லாம் இப்ப பஸ் கீழே போகுது, மேல ட்ரெயின். நம்ம எல்லாம் போனோம் இல்லையா, சுற்றுலா போனோம்ல, ட்ரெயின்ல போனோம்ல, கீழே பஸ் போகுது, மேல ட்ரெயின் போகுது. சரியா? இது நீர் வழி, கப்பல், படகுல நம்ம போனோம்ல, படகுல நீர் வழி. அடுத்தது வான்வழி, விமானம் மூலமா நம்ம போனோம்.